ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் அவங்ககிட்டே சண்டிதவங்க தமிழ் டீச்சர். இனி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட மொபைலை எப்படி அடுத்த ஆண்ட்ராய்டு வெர்ஷனுக்கு நம்ம வந்துட்டு அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறோம். சாஃப்ட்வேர் எப்படி அப்டேட் பண்ணுறதை நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறதுனால இது நம்மளுக்கு ஃபியூச்சர்ஸ் வந்து நம்ம போய் தெரிஞ்சுக்கணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மொபைல் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகும். உங்களோட பேட்டரி வந்துட்டு இன்னும் கொஞ்சம் சேவ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் உங்கள் மொபைலில் எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ரா நிறையா கொடுப்பாங்க. அதுவும் இல்லாமல் உங்களோட மொபைல் வந்துட்டு நீங்கள் நம்பகத்தன்மையோட இருக்கலாம், எப்போவுமே அது வந்துட்டு ஹேங் ஆகாது அப்படிங்கிறத விட. ஏன்னா இப்போ வந்துட்டு நான் நவ்கட்லேருந்து ஆண்ட்ராய்டு 8.0க்கு நான் வந்துட்டு அப்டேட் பண்ணியிருக்கேன். இதனால் என்னோடய மொபைலோட நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்துட்டு என்னால் பார்க்க முடியுது. அண்ட் உங்களோட நேவிகேஷன் பார் மேலே நீங்கள் வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணால் வருமே, அந்த மாதிரி இதை வந்துட்டு உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் ஆகுது, நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் இந்த மாதிரி அப்டேட் பண்ணுறதுனால உங்களோட மொபைலில் பழைய ஃபியூச்சர்ஸ் எல்லாமே போயிடும். அதுவும் இல்லாமல் பழைய ஆப்ஷன் எல்லாமே போயிடும். பட் புதுசாக வரது எல்லாமே வந்துட்டு ஃபேன்டாஸ்டிக்காக எக்ஸ்ட்ரா அனிமேஷனோட நிறைய வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களோட கேமரா குவாலிட்டி வந்துட்டு அது அப்படின்னா அந்த பிரைட்னஸ் வந்துட்டு அதுவும் ஆட்டோ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. இதனால் உங்களோட கேமரா குவாலிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் இந்த மாதிரி நம்ம வந்துட்டு அப்டேட் பண்ணிக்கிறதுனால நம்மளோட மொபைல் வந்துட்டு அவங்களோட அப்படின்னா கூகுளோட பார்வையில் நம்மளுக்கு நம்ம மொபைல் வந்துட்டு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி போயிடுச்சு அப்படின்னா நம்மளோட மொபைலுக்கு வந்து புது அப்டேட் நிறைய வந்துட்டு கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் அப்டேட் பண்ணதோடனே நீங்கள் கூகுள் உங்களுக்கு கொடுக்குற அப்டேட் மூலமாக நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்துட்டு எதாவது தனித்தனியாக நீங்கள் போய் வெப்சைட்டில் ஏற்றி அப்டேட் பண்ணுறது அப்படின்னாலும் நீங்கள் வந்துட்டு அப்டேட் பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதுக்குன்னு தனித்தனி வெப்சைட்டில் நிறையா கொடுத்துருக்காங்க. இப்போ உங்கள் மொபைலை நீங்கள் ரூட் பண்ணணுன்னா கூட நீங்கள் வந்துட்டு கிங் ரூட் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் உங்களோட மொபைலை வந்துட்டு நீங்கள் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணோம்னா சாஃப்ட்வேர் ஒன்லி இந்த மாதிரி வெப்சைட்டெல்லாம் நீங்கள் போய் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால வந்துட்டு நீங்கள் உங்களோட மொபைலில் புது ஆண்ட்ராய்டு வெர்ஷன் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். பட் இந்த மாதிரி நீங்கள் மாற்றுறப்ப வந்துட்டு அதுக்கு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஆப்னா எப்படி அப்டேட் பண்ணுறது இங்கே நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். பட் நீங்கள் வந்துட்டு அப்டேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டர் இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒன்று வச்சுட்டு தான் நீங்கள் வந்துட்டு அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்துட்டு அதில் வந்துட்டு நீங்கள் உங்களோட சாஃப்ட்வேர் நீங்கள் ஏற்றிட்டு அப்டேட் பண்ணணும். பட் உங்களுக்கு ஆண்ட்ராய்டு புது அப்டேட் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் அதை வந்துட்டு உங்களோட சிஸ்டம் அப்டேட்லாம் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். அப்படின்னா அபவுட் ஃபோனில் சிஸ்டம் அப்டேட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அப்டேட் புதுசாக எதுவும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நீங்கள் போய் பார்த்துக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு செக்யூரிட்டி பேட்சில் வந்துட்டு அப்டேட் கொடுப்பாங்க. அப்புறம் வந்துட்டு செக்யூரிட்டின்னு மட்டும் தனியாக ஒன்று அப்டேட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களோட மொபைல் வந்துட்டு அப்டேட் ஆகும். ஒரு வருஷத்துக்கு ஒரு முறையாக உங்களோட மொபைல் வந்துட்டு அப்டேட் ஆகும். இந்த மாதிரி அப்டேட் ஆகிறதுனால உங்களோட மொபைல் வந்து நிறைய ஃபாஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு அதிகமாக எப்போவுமே போய் சாஃப்ட்வேர் மாற்ற வேண்டியது. இப்போ சாஃப்ட்வேர் மாற்றணும் அப்படின்னா 250 வரைக்கும் செலவாகுது. பட் இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு தேவையில்லை. இந்த மாதிரி அப்டேட் பண்ணுறதுனால உங்களோட மொபைலில் இந்த சிஸ்டத்தோட இது வந்துட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டம் வந்துட்டு கிட்டத்தட்ட 5 GB 6 GB மேலே வந்துட்டு பிடிச்சிடும். பட் இந்த மாதிரி அப்டேட் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா 4 GB 3.5 GB அல்லது 5 GB வரைக்கும் அது அப்படின்னா ரொம்ப கம்மியாக உங்களுக்கு இதாகும். உங்களோட மொபைல் சின்ன மொபைல் அப்படின்னா 4 GB 5 GB இருக்க மொபைலாக இருந்தாலும் கூட பரவாயில்ல. அதுலேயும் வந்து நீங்கள் வந்து நிறைய சேவ் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் அப்டேட் பண்ணுறதுனால இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபண்ட்ஸ் எல்லாமே அப்படின்னா மொபைலில் இருக்க எழுத்துக்கள் எல்லாமே வந்து மாறும். எழுத்துக்களோட வடிவத்துலேருந்து எழுத்துக்களோட அந்த அனிமேஷன்லேருந்து எல்லாமே மாறும். இந்த மாதிரி மாறுறதுனால உங்களோட மொபைல் வந்துட்டு உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இதில் கொடுக்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைவ் வால் பர்பஸ் இந்த மாதிரி நிறையா இது கொடுக்குறாங்க. அப்படின்னா கூகுள் பிக்சலில் இருக்க மாதிரி இதையும் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நீங்கள் இதனால உங்களோட மொபைலில் வந்துட்டு வால்பேப்பர் நீங்கள் அனிமேஷனோட வச்சுக்கலாம். அப்படின்னா ஒருத்தர் நடக்கிற மாதிரியோ இல்லை ஒரு கார் ஓடுற மாதிரி இந்த மாதிரி நீங்கள் வந்து நிறையா அப்ளிகேஷன் வந்துட்டு வச்சுக்கலாம். முதலையெல்லாம் வந்துட்டு ஒரு மொபைலில் 30 அப்ளிகேஷன் ஏற்றினாலே அந்த மொபைல் வந்துட்டு ஹேங் ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு புதுசாக அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மொபைல் வந்துட்டு எப்படின்னா நீங்கள் ஒரு 60 அப்ளிகேஷன் இல்லை 70 அப்ளிகேஷன் நீங்கள் வச்சுருந்தாலும் வந்துட்டு நிறைய ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். அண்ட் இந்த மார்ஸ் மாடோ இந்த மாதிரி வந்துட்டு இது 6.0. பட் இது ஓரியோ வந்துட்டு 8.0 இப்போ வந்துருக்கு அப்டேட். இதில் வந்துட்டு நிறைய ஃபியூச்சர்ஸில் நிறைய இது கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே முதல்ல இருந்துச்சு. பட் இது எல்லாத்தையும் வந்துட்டு பீட்டா வெர்ஷன்லேருந்து மாற்றி இப்போ நார்மல் வெர்ஷன்லேயே அவங்க கொடுக்குறாங்க. இந்த வெர்ஷன் வந்துட்டு யூஸ் பண்ணுறது நல்லா இருக்குது. என்னோட மொபைல் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு அப்டேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு இதுக்கு அஃபிஷியல் வெப்சைட் வந்துட்டு அவங்களோட இருக்குது. கூகுளோட அஃபிஷியல் வெப்சைட்டில் அப்படின்னா அப்டேட் யூஸ் அப்டேட்னு ஒரு கொடுத்துருக்காங்க. அந்த இதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டு உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டை நீங்கள் சைன் பண்ணணும். சைன் பண்ணிட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச அப்படின்னா உங்களோட மொபைல் என்ன கம்பெனியோ அந்த கம்பெனியை நீங்கள் போய் சர்ச் பண்ணணும். சர்ச் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து அந்த கம்பெனி ஏதாவது புதுசாக அப்டேட் விட்டுருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அப்டேட் வந்து தானாக கிடச்சிடும். ஸோ நீங்கள் உங்களோட மொபைல் வந்துட்டு இப்போ இருக்க வெர்ஷனில் நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி மாற்றிட்டீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் வந்துட்டு ஹேங் ஆகிறது இந்த சாஃப்ட்வேர் மாற்றி இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வந்துட்டு இருக்காது. முதல்ல நான் வச்சிருந்த மொபைலில் வந்துட்டு மாதத்துக்கு ஒரு முறை போய் நான் வந்துட்டு சாஃப்ட்வேர் ஏற்றிட்டு இருந்தேன். சாஃப்ட்வேர் வந்துட்டு மாற்றிட்டு இருந்தேன். 250 வரைக்கும் மந்த்லி நான் செலவழிச்சிருந்தேன் மொபைலுக்கு மட்டும் சாஃப்ட்வேருக்கு. பட் எனக்கு இப்போ அந்த ப்ராப்ளம்ஸ் கிடையாது. ஏன்னா என்னோடய மொபைல் வந்துட்டு ஒரு பிராண்டட் மொபைல். ஸோ அதுவும் இல்லாமல்
எனக்கு நிறையா புது அப்டேட்லாம் கொண்டு கூகுள் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ என்னோட மொபைல் வந்துட்டு இப்போ இருக்க அப் டு வெர்ஷன் அந்த ஆண்ட்ராய்டு 8.2 இருக்குது. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் சேனலை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி ஸோ நீங்கள் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு வர சப்ஸ்கிரைப் பண்ணி கேட்டிங்கன்னா நீங்கள் எந்த வீடியோஸ் கேட்டாலும் அதை வந்துட்டு நான் போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி இதை வந்துட்டு நீங்கள் புது வீடியோ அப்படின்னா புது ஆண்ட்ராய்டு வெர்ஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் அதுக்கான லிங்க்கை வந்துட்டு நான் கீழே கொடுத்துருங்க. நீங்கள் போய் நீங்கள் அதை யூஸ் பண்ணி கூட டவுன்லோட்